இந்த வீடியோவில் salary and commission to partners. In some firms, remuneration may be allowed to partners in the form of salary or commission for their contribution of the partnership to the firm in the form of sharing skills and expertise, managerial work done, etc. In such cases, it must be specifically mentioned in the partnership deed. The following are journal entries to be posted in the passbook. ஓகே, இது என்னென்னா இங்கே பார்ட்னர்ஸுக்கு சேலரியோ கமிஷனோ கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க மேனேஜரியல் ஒர்க் எதாவது பண்ணுவாங்க, அவங்க ஸ்கில் இருக்கும், அந்த எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் அதுக்கு இந்த ஃபேர்மில் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சேலரியோ கமிஷனோ கொடுப்பாங்க. இது பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸ்பெஷலி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ சேலரி கொடுக்குறாங்க, கமிஷன் கொடுக்குறாங்கன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி ஃபார் பார்ட்னர்ஸ் சேலரி அண்டு கமிஷன் டியூ. பார்ட்னர் சேலரி கமிஷன் டியூ ஆகுது இயர் எண்டில், இல்லாட்டி மந்த் எண்டில், இயர் எண்டுன்னு வச்சுங்களேன், மந்த் டியூ ஆகுதுன்னா அதுக்கு என்ன என்ட்ரினா பார்ட்னர் சேலரி அக்கௌண்ட் டெட்டார், பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். அதாவது பார்ட்னர் சேலரின்றது எக்ஸ்பென்ஸு ஃபேர்மில், பார்ட்னர்ஸ் ஃபேர்மில் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து சேலரி எக்ஸ்பென்ஸ்னால டெபிட் பண்ணிட்டாங்க. பார்ட்னர்ஸ் கமிஷன் கொடுக்குறதும் எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணிட்டாங்க. யாருக்கு போய் சேரணும்? பார்ட்னர்ஸ் கேபிட்டலோ கரண்ட் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும். இப்போ வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடாக இருந்தாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணணும். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலாக இருந்தால் ஒரே அக்கௌண்ட்டு தான் இருக்கும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும். இதே ஜேர்னல் என்ட்ரி. இது அப்படியே ஃபார் க்ளோசிங் பார்ட்னர்ஸ் சேலரி அண்ட் கமிஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன என்ட்ரி அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் இயரில் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஃபார் க்ளோசிங் பார்ட்னர் சேலரி அண்டு கமிஷன் அக்கௌண்ட். ஏற்கனவே பார்ட்னர்ஸ் சேலரி அக்கௌண்ட்டும் கமிஷனும் டெபிட்டில் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணால் க்ரெடிட் பண்ணிடணும். டு பார்ட்னர் சேலரி அக்கௌண்ட் கிரெடிட்டு, பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் கிரெடிட்டு. டெபிட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டுக்கு போகணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிவிட்டு கிரெடிட் என்ன பண்ணணும்? டு பார்ட்னர்ஸ் சேலரி அக்கௌண்ட் கிரெடிட்டு, டு பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட்டு கிரெடிட். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். இப்போ அடுத்து வந்து இப் கமிஷன் இஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் ஈச் கமிஷன். அதாவது கமிஷன் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷனாக இருந்தால், அதாவது கமிஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா, கமிஷன் ஆஸ் எ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜ் சச் கமிஷன்னா, கமிஷன் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் கால்குலேட் பண்ணணும். பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன்னா, கமிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? கமிஷன் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜ் சச் கமிஷன் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு பெர்சன்டேஜ் கமிஷன் பை 100. அதாவது நெட் ப்ராஃபிட்டு இப்போ கமிஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நெட் ப்ராஃபிட் இருக்கோ அதுவும் மல்டிப்ளை பண்ணி பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, 5%, 5%, ஓகேங்களா, பை 100. ஓகேங்களா? சம் வரும்போது பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் 5னா 5, ஓகேங்களா, டிவைடட் பை 100ன்னு போடணும். 5/100 அப்படின்னு. 5%னா 5% கமிஷன்னா 5 மேலே போட்டுட்டு கீழே 100 போடணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். கமிஷன் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் வந்து ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது? கமிஷனை நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் மேலே போட்டுட்டு கீழே 100 + பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். 100 கீழே ஆட் பண்ணணும். மேலே 100 மட்டும் தான் மேலே இருந்துச்சு. இப்போ பர்சன்டேஜ் 5%னா 100 + 5ன்னு வரும். கீழே மேலே 5 வரும். 5% வச்சுங்களேன். இங்கே வந்து நெட் 5% வச்சுங்க. இப்போ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு 5/100ன்னு வரும். இங்கே வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு 5/105ன்னு வரும். கீழே 100 + 5 ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் சம் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்த சம்மில் பார்க்கலாம். இப்போதைக்கு இது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும்.